காக்கையின் குறை. ஒரு காக்கா என்ன செஞ்சது, மரத்துல ரொம்ப வருத்தமா உட்கார்ந்துருந்தது. அப்ப அந்த பக்கமா குள்ள நரி வந்தது. வருத்தமா உட்கார்ந்து இருக்கிற காக்கா அப்படின்னு கேட்டு, என்ன செய்யறது, இந்த மரத்தடியில ஒரு பாம்பு புத்து இருக்குதே, அதுல இருந்த பாம்பு எல்லாம் வந்து வந்து என் முட்டையெல்லாம் குடிச்சிட்டு போயிடுது, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி. வருத்தப்படாத, அதுக்கெல்லாம் யோசனை பண்ணணும், இரு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன் சொல்லி ரகசியமா ஒரு ரகசியம் சொல்லிச்சு. அதன்படியே அடுத்த நாள் காலையில ராணி குளிக்கும் போது முத்து மாலையை கழட்டி வச்சாங்களே, அதை அப்படியே தூக்கிட்டு போய் புத்துக்குள்ள போட்டுடுத்து. போட்ட உடனே ஆளுங்கெல்லாம் ஓடி வந்தாங்க. புத்தை இடிச்சு பாம்பெல்லாம் கொன்னு போட்டுட்டு முத்து மாலை எடுத்து சந்தோஷமா போயிட்டாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும், நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது யோசனை பண்ணணும். அதுக்காக வருத்தப்பட்டு நிற்க கூடாது. வருத்தப்படுறதுனால எந்த பயனும் இல்லை. அதுக்காக ஏதாவது ஒரு தீர்வு காணும். சரிப்பா, அந்த பாட்டு பாடலாமா? காக்கையின் குறையை கேளாய் கவனமுடன் நண்பர்களே, காகம் ஒன்று கருத்துடனே காலாகாலம் இடும் முட்டையை கொடியதோர் நாக சர்ப்பம் குடித்து பசியாறினது. கொடியதோர் நாக சர்ப்பம் குடித்து பசியாறினது. திருடிய முட்டைகளை தின்று வரும் நாள்தனிலே, திருடிய முட்டைகளை தின்று வரும் நாள்தனிலே, நரியின் யோசனையால் நாடியது ராஜன் மனை. ராணி குளிக்கும் போது காணாமல் முத்தெடுத்து புற்றுக்குள் போட்டிடவே பின் தொடர்ந்தார் சேவர்களும். புற்றுக்குள் போட்டிடவே பின் தொடர்ந்தார் சேவர்களும். புற்றை இடித்தனரே பாம்பை எல்லாம் கொன்றனரே, புற்றை இடித்தனரே பாம்பை எல்லாம் கொன்றனரே, எடுத்தாரே முத்து மாலை ஏகினாரே ராஜன் மனை. எடுத்தாரே முத்து மாலை ஏகினாரே ராஜன் மனை. குள்ள நரியும் காக்கையும். ஒரு குள்ள நரி